இந்த கடகராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு வாரம், இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் புதிய உந்துதல் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். இந்த வாரம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பழைய கவலையெல்லாம் உங்களுக்கு விலகும். நம்பிக்கை திரும்ப பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய உத்வேகம் ஏற்படும். இதெல்லாம் இந்த வாரம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. புதிய திட்டங்கள்லாம் நல்லா வெற்றியடையும். உங்களுடைய ஆலோசனை எல்லாரும் மதிப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு போட்டி இருக்கும். ஆனாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தால் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி கொண்டுருவீங்க. பண வரவு இருக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுனால மன நிம்மதி இருக்கும். கலை ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும். காதல் பண்ணுறவங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனாலும் நீங்கள் அதை நேரடியாக பேசி அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் உங்களுடைய தாய் வழி உறவுகள், மாமா மச்சனா அது மாதிரி உறவுகள்னால நல்ல சந்தோஷங்கள், ஏதோ ஒரு சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் நல்ல நல்ல முடிவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, அதாவது டிசென்ட்ரி வரலாம். உணவு பிரச்சனை, ஜெரிமான கோளாறுகள் வரலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல உணவுகள் கவனம் வச்சு சாப்பிடுங்க. மன அழுத்தம் இருக்கும், அது மென்டல் டிப்ரெஷன், மனக்கவலை அதெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தியானம், யோகா அதெல்லாம் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு, பிபிலாம் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த வாரம் ஒரு தடவை போய் டாக்டர் செக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். வீட்டில் தினமும் 1 மணி நேரம் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும், அதிர்ஷ்ட எண்கள் 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும், அதிர்ஷ்ட நாட்கள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த வாரம் நல்ல முன்னேற்றம், பாராட்டு, மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கையாக செயல்படுங்க. சாதனை உங்கள் பக்கம்தான். நன்றி.